வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோம்? அண்ணாமலை தொகுதி பொறுப்பாளர் பணியிலிருந்து விலகினார்ல, இது தொடர்பாக பாண்டே, சாட்டை துரைமுருகன் இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவை வெளியிடுறாங்க. பாண்டே என்ன சொல்கிறாரு தெரியுமா? என்னையை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட வகையில் அண்ணாமலை விலகினது தப்பு தான். மொத்தம் 234 தொகுதிகளுக்கு பாஜக பொறுப்பாளரை போட்டிருக்காங்க. ஆனால் பாஜக போட்டியிட போகிறது 25லேருந்து 30 தொகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டே சொல்கிறாரு. அப்போ எதுக்காக 234 தொகுதிகளுக்கு பொறுப்பாளரை போட்டிருக்காங்க? என்டிஏவை பாஜக ஸ்ட்ராங் படுத்த நினைக்கிறாங்க. அதனால நயினாரு இப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு அப்படின்னு முதல்ல பாண்டே சொல்றாரு. 25லேருந்து 30 தொகுதி அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை ஏன் பாண்டே செட் பண்ண இப்படி துடிக்கிறாரு? 25லேருந்து 30க்குள்ள தான் பாஜக அப்படிங்கிறத ஆரம்பத்திலிருந்தே இப்படி சொல்லி சொல்லி ஒரு நரேட்டிவை செட் பண்றாரு. 2024 மக்களவை தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 12% ஓட் ஷேர் பிஜேபிக்கு கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தா மினிமம் 40லேருந்து 50 தொகுதிகள் ஒதுக்கப்படணும். ஆனால் 25லேருந்து 30 தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மக்கள் மத்தியில் திணிக்கிறாரு அப்படின்னு பாஜகவினர் கேள்வி எழுப்புறாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு பாண்டே அப்படின்னா, இப்போ ஹெச் ராஜாவை எடுத்துக்கோங்க. அவருக்கு உடம்பு முடியலை, ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. இந்த நிலைமையில் அவர்கிட்ட ஒரு கட்சி பணி நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டார். என்னால் முடியும், நான் பார்க்குறேன் அப்படின்னு தான் ஹெச் ராஜா சொல்லுவார். இத்தனைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். மோடி எடுத்துக்கோங்க, தன்னுடைய தாய் இறந்து போயிட்டாங்க. அந்த இறுதி மரியாதை நிகழ்வில் கலந்துக்கிட்டு அன்று ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் ஒரு அரசு நிகழ்ச்சியில் மோடி கலந்துக்கிட்டாரு. இதுதான் கட்சி. பொது வாழ்க்கை அப்படின்னா ஃபேமிலி இதெல்லாம் பார்க்காம தான் வரணும் அப்படிங்கிற துணியில் பாண்டே பேசியிருக்காரு. முதல்ல இந்த பாலிடிக்ஸில் 2 தவறான திணிப்புகள் நடந்திருக்கு. தவறான திணிப்பு என்ன அப்படின்னா, பொது வாழ்க்கைக்கு வந்தவங்க குடும்பத்தை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதே ஒரு தவறான வாதம். ஃபேமிலி ப்ளஸ் பொது வாழ்க்கை, இதை சரியாக பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ அஜித் சொல்லுவார்ல, முதல்ல உன்னுடைய ஃபேமிலியை பாரு, உன்னுடைய ஃபேமிலியை நீ சரியாக பார்த்து அவங்களுடைய ஃபேமிலியை சரியாக பார்த்தாலே சொசைட்டி சரியாயிரும், சமுதாயம் சரியாகும் அப்படிங்கிற விஷயத்தை அஜித் அடிக்கடி சொல்லுவார். அதுதான் உண்மை. அப்போது ஃபேமிலியில் ஒரு இஷ்யூ இருக்கும்போது அதுக்கு கொஞ்சம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரு. இதில் தப்பு இல்லையே. அதுக்காக பொது வாழ்க்கைக்கு வரவே மாட்டேன், கேம்பெயின் பண்ணவே வரமாட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு அண்ணாமலை எந்த இடத்துலையும் சொல்லலை. பிஜேபியில் இருக்கிறாரு, பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. பாஜக வேட்பாளர்களுக்கும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ தேர்தலுக்காக நான் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் அண்ணாமலை உறுதியாக தெரிவிச்சிருக்காரு. தொகுதி பொறுப்பாளர் பணியை மட்டும் பார்க்க முடியாதுன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன? தொகுதி பொறுப்பாளர் பணியை ஏற்றுக்கிட்டா அந்த தொகுதியிலே ஸ்டே பண்ணணும். அது முடியாது. அப்பாவையும் போய் பார்க்கணும், இதையும் பார்க்கணும் அப்படிங்கிற சில சிரமங்கள் இருக்குது. அதனால தான் இந்த பணியிலிருந்து விலகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் என்னமோ அண்ணாமலை அவர்கள் எப்போதுமே ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுற மாதிரியும் பொது வாழ்க்கையை அவர் டோட்டலாக குவிட் பண்ண மாதிரியும் ஏன் ஒரு தோற்றத்தை பாண்டே ஏற்படுத்த நினைக்கிறாரு அப்படிங்கிற கேள்விகளும் சமூக வலைதளத்தில் கேட்கப்படுது. அவர் மாநில தலைவராக இருந்தப்போ என் மக்கள் பாத யாத்திரை 234 தொகுதிகளுக்கு நடந்து போனார். கிட்டத்தட்ட 1 வருஷம். அந்த 1 வருஷம் ஃபேமிலியிலலாம் போய் ஸ்டே பண்ணாமல் ஒவ்வொரு தொகுதிக்கு போய் நடந்து போனார். ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு தான் போனார். அதனால் பாண்டே அவர்கள் அண்ணாமலைக்கு பாடம் எடுக்க வேண்டாம். அப்பாவுக்கு முடியலை அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் தானே. பையனா பக்கத்தில் இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. இதில் தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கருத்தாகவும் இருக்குது. இது ஒன்று. அப்போது பொது வாழ்க்கைக்கு இருக்கிறவங்க ஃபேமிலியை தியாகம் பண்ணிட்டு தான் வரணும் அப்படிங்கிறது ஒரு தவறான திணிப்பு ஒன்று. ரெண்டாவது, முழு நேர பொலிட்டீஷியன் அப்படிங்கிறதும் ஒரு தவறான பிரச்சனை. ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியலில் தான் இருப்பாங்க, என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதே தெரியாது. ஆனால் சொத்து மதிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா கூடிக்கிட்டே போகும். அரசியலில் தானே இருக்கீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறதே தெரியலை, ஆனால் சொத்து மதிப்பு மட்டும் எப்படி கூடுது? அங்கே தான் ஊழல் பிறக்குது. அப்போது அண்ணாமலை எது மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார்? வேலை பார்க்கணும், அதன் மூலமாக சம்பாதிக்கணும், பொது வாழ்க்கைக்கும் நம்மளால் முடிஞ்சதை பண்ணணும் அப்படிங்கிறத பேலன்ஸ் பண்ண நினைக்கிறாரு. சரியான ஒரு போக்கு தான் இது. 2 திணிப்புகள் அரசியலில் காலங்காலமாக இருக்குது. அதிலிருந்து வெளியே வரணும். பாண்டே மாதிரியான பெரிய எக்ஸ்பர்ட்டே அதுக்குள்ளே தேங்கி இருக்காங்க அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? துரந்தர் 2 படம் வெளிவர போகுது. மார்ச் 19 ரிலீஸ் ஆகுது. துரந்தர் 1 படம் இன்னும் ஓடிக்கிருக்குங்க. ஓடிடியில் வெளிவந்ததுக்கப்புறமும் இன்னும் தியேட்டர்களில் ஓடிக்கிருக்கு. ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் ஆன ஒரு படம் 1400 கோடி ரூபாயை கிராஸ் பண்ணியிருக்கு வசூல். ஃபுட்ஃபால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 கோடி பேர் அந்த படத்தை பார்த்துருக்காங்களாம் தியேட்டரில். இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆகி செம வரவேற்பு பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து துரந்தர் 2 படம் மார்ச் 19 ரிலீஸ் ஆகுது. அதனுடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு டயலாக் வருது, இது புதிய இந்தியா. இந்த புதிய இந்தியா என்ன பண்ணும்? எதிரிகளுடைய வீட்டுக்குள் நுழையும், கொல்லவும் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம்லாம் இருக்குது. ஏற்கனவே துரந்தர் 1 இந்திய கூட்டணியை கதற விட்டுச்சு.
இப்போ துரந்தர் 2 பார்த்தீங்கன்னா மேலும் கதற விடும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பாராட்டு தெரிவிக்கிறாங்க அந்த படத்துடைய டைரக்டருக்கு. இது 2. 3வது, அமெரிக்கா ட்ரம்ப் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்க மாட்டேன்னு இந்தியா சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டார்ல. அப்பவே நம்ம சொன்னோம் ட்ரம்ப் எக்ஸாஜரேட் பண்றதுல எக்ஸ்பர்ட், அதனால ட்ரம்ப் போடக்கூடிய பதிவை வச்சு நம்ம எதுவும் கன்க்ளூட் பண்ண முடியாது. இந்தியா சொன்னாங்களா, இந்தியா வாயிலிருந்து அது மாதிரியான வார்த்தை வந்துச்சா அப்படிங்கிறத நம்ம கேட்டிருந்தோம்ல, அதே தான் ரஷ்யாவும் சொல்லியிருக்காங்க. இந்தியா அப்படி எதுவும் சொல்லலையே. அதனால இன்னும் மேலும் இந்தியா ரஷ்யாவுடைய உறவு வலுவடையும், பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, ட்ரம்ப் பதிவு போடுறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம், இந்தியா அப்படி எந்த இடத்துலையும் சொல்லலை, ரஷ்யாவுடைய ஆயிலை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதை நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்லலை, அதனால் அந்த ஆள் பேசுகிறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற துணியில் ரஷ்யா விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்தியா ரஷ்யாவுடைய ரிலேஷன்ஷிப்பு மேலும் வலுவடையும் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.